அகத்திய பெருமானின் சித்தனருள். பக்தர்கள் அனைவரும் இதை கடைபிடித்து வர வேண்டும் என்று குருநாதர் அகத்திய பெருமான் உத்தரவு தந்துள்ளார். அகத்தியர் உரைத்த உத்தரவு. நவக்கிரகங்கள் வழிபாடை பற்றி தான் அகத்தியர் நமக்கு தெளிவாக உத்தரவு தந்திருக்கிறாரு. இது அகத்தியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு நான் வைக்கிற பரீட்சை, இந்த பரீட்சையில் எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னு அகத்தியர் உத்தரவு கொடுத்துருக்காரு. நவக்கிரக வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பட்டு துணியை எடுத்துக்கிறணும். மஞ்சள் கலந்த நீர்னால் அந்த பட்டு துணியை நல்லா கழுகி எடுத்துட்டு பூஜை அறையில் நவக்கிரக வழிபாடுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அந்த பட்டு துணியை விரித்து 9 நவக்கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இப்படி 9 நவக்கிரகங்களுக்குமே 9 வகையான நவதானியங்களும் இருக்குது. சூரிய பகவானின் தானியம் கோதுமை, சந்திர பகவானின் தானியம் நெல், செவ்வாய் பகவானின் தானியம் துவரை, புதன் பகவானின் தானியம் பச்சை பயிறு, குரு பகவானின் தானியம் கொண்டக்கல்லை, சுக்கிர பகவானின் தானியம் மொச்சை, சனி பகவானின் தானியம் கருப்பு எள், ராகு பகவானின் தானியம் உளுந்து, கேது பகவானின் தானியம் கொள்ளு. இப்படி ஒவ்வொரு நவக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான நவதானியங்கள் இருக்கிறது. 9 நவக்கிரகங்களுக்கும் 9 வகையான கலர் பட்டு துணிகள் இருக்கிறது. நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து அந்த துணிகளை நம்ம வாங்கி 9 வகையான பட்டு துணிகளை விரித்து பூஜை பண்ணலாம். அப்படி முடியாதவர்கள் ஒரு பட்டு துணியை எடுத்து மஞ்சள் கலந்த நீர்னால் ஒரு பெரிய பட்டு துணியை எடுத்துக்கலாம். அதை மஞ்சள் கலந்த நீர்னால் கழுகி எடுத்துட்டு பூஜை அறையில் நவக்கிரக வழிபாடு செய்ய போகிற இடத்துல அதை பட்டு துணியை நல்லா விரித்து 9 வெற்றிலை, 9 நவக்கிரகங்களுக்கும் 9 வெற்றிலை, அந்த பட்டு துணி மேலே 9 விளக்கு போடுற மாதிரி 9 வகையான வெற்றிலையை நம்ம வச்சிடணும். வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் கோதுமை, நெல், துவரை, பச்சை பயிறு, கொண்டக்கல்லை, மொச்சை, கருப்பு எள், உளுந்து, கொள்ளு, அந்த வெற்றிலை மேலே 9 நவதானியங்களை வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் மண் அகல் விளக்கு 9 வைக்க வேண்டும். பட்டு துணியில் வெற்றிலை மேலே நவதானியம் வச்சு மண் அகல் விளக்கு வைக்கணும். 9 அகல் விளக்கு வச்சுட்டு ரெட்டை திரியை ஒன்றாக திரித்து விளக்கு போடணும். விளக்கு அது என்ன எண்ணெய்னா, உங்களுடைய தோதை பொறுத்து நெய், நல்லெண்ணெய், இழுப்ப எண்ணெயில் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம அகத்தியர் நமக்கு உத்தரவு தந்திருக்காரு. இழுப்ப எண்ணெய் வாங்க முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இழுப்ப எண்ணெயில் நவக்கிரகங்களுக்கு எண்ணெய் ஏற்றலாம். அதில் கற்பூரம், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இவை 3ஐயுமே நல்லா பொடியாக மிக்சியில் போட